திரு அப்துல் கலாம் அவர்களின் மறைவு ராமேஸ்வரம் பகுதியில் எந்த அளவிற்கு மக்களை சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது பாலா? இந்தியாவின் கடைக்கோடியில் உள்ள ராமேஸ்வரம். இந்த ராமேஸ்வரத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் ஜெயலலிதா அப்துல் மரைக்கார் அவர்களுக்கும் ஆயிஷா அம்மா அவர்களுக்கும் 4வது மகனாக பிறந்த அப்துல் கலாம் அவர் படிப்படியாக முன்னேறி, சாதாரண குடும்பத்தில் பிறந்தாலும் அவர் படிப்படியாக முன்னேறி தன் பக்கம் உலக நாடுகளை தன் பக்கம் இழுத்து தற்பொழுது இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த மேதகு குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் நேற்று இரவு மரணமடைந்தார் செய்தியை இந்த ஊர் மக்கள் மற்றும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் ஜீரணிக்க முடியாமல் ஒரு அதிர்ச்சியில் இருந்தனர். குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் அனைவருமே சோகத்தில் ஆழ்ந்தனர். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் உறவினர்கள் மற்றும் அவர்கள் ராமேஸ்வரத்தில் உள்ள அனைவரும் தற்பொழுது பள்ளி குழந்தைகள் அனைவருமே அவர் வீட்டு முன்பாக வந்து கொண்டிருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் பெரும் அதிர்ச்சியிலே உள்ளனர். ஆனால் அது மட்டும் இல்லாமல் அவர்களுடன் நெருங்கிய குடும்பத்தினர், அவங்க குடும்பத்தினர் நெருங்கி பழகியும் நெருங்கிய உறவினர் நெருங்கிய நண்பருமாகிய மற்றும் அது மட்டும் இல்லாமல் பலமுறை டெல்லி சென்று அப்துல் கலாமை சந்தித்து வந்த நல்ல ஆசிரியர் திரு ஜெயகாந்தன் நம்மளும் இருக்கிறார். நம்ம அவருடைய மனநிலையை குறித்து நம்ம அவர்கிட்ட கேட்டுக்கிறோம். அவர்கள் குடும்பத்தினுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டுக்கிறோம். ஸோ இப்போ குடியரசுத் தலைவர் இறந்ததை அடுத்து இப்போ அவங்க குடும்பத்தினுடைய மனநிலை எப்படி இருக்குது, அவங்களுடைய உறவினர்கள் மற்றும் இங்கே உள்ள பள்ளி மாணவர்கள் நிறைய இருக்காங்க, அவங்களுடைய மனநிலை எப்படி சார்? நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் கலாம் அவர்கள் மறைந்து விட்டார்கள் என்ற செய்தியை நம்முடைய மக்கள், நம்முடைய மாணவர்கள் இன்னும் மனதளவில் ஏற்றுக்கொள்ளவே தயாராக இல்லை. அவங்க இன்றைக்கு ராமேஸ்வரம் முழுவதும், ஏன் இந்தியா முழுவதுமே இன்றைக்கு சோகம் ததும்பிய ஒரு போர்வை இன்றைக்கு போர்த்தப்பட்டிருக்கின்றது. மறைந்தவர் ஒரு சாதாரண ஒரு மனிதர் இல்லை. எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறை பிறப்பெடுக்கக்கூடிய மிக மிக சிலர்களில் நம்முடைய மறைந்த மேதகு கலாம் சார் அவர்களும் ஒருவர். காந்திகிட்ட கேட்குறாங்க, உங்களுடைய வாழ்க்கையினுடைய செய்தி என்னன்னு கேட்கும்போது காந்தி சொன்னார், மை லைஃப் இஸ் மை மிஷன் என்று சொன்னார்கள். மெசேஜ் என்னுடைய மெசேஜே என்னுடைய லைஃப் தான் சொன்னாங்க. அதே மாதிரி நம்முடைய கலாம் சார் அவர்கள் அவங்க வாழ்க்கையில் மிகவும் நேசித்தது வள்ளுவத்தை. திருக்குறளை எல்லா இடங்களையுமே அவங்க மேற்கோள் காட்டி சொல்லுவாங்க. வள்ளுவம் தான் வாழ்க்கை நெறி என்றவர்கள் சொல்லுவார்கள். வள்ளுவர் சொல்வதிலே அவருக்கு மிகவும் பிடித்தது பெருக்கத்தில் வேண்டும் பணிவு. ஒருத்தன் எவ்வளவுதான் உயரப் போனாலும் அவன் உயரப் போக போக பணிவு அதிகரிக்க வேண்டும் என்று கலாம் சார் அவர்களை பலமுறை நம்முடைய மாணவர்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. பலமுறை நான் அவர்களை மாணவர்கள் எடுத்துக்கொண்டு டெல்லி சென்ற பொழுது கூட மாணவர்களுக்கு அவர் சொன்னது, நீங்கள் நிறைய படிக்கணும், பெரிய பெரிய பதவிகள் பட்டங்கள்லாம் பெற்றாலும் கூட உங்களுடைய பெற்றோர்களுக்கு, உங்களுடைய ஆசிரியர்களுக்கு, உங்களை வளர்த்தவர்களுக்கு, உங்களுடைய ஊர்க்காரர்கள் எல்லாருக்குமே நீங்கள் மிகவும் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய கலாம் சார் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது சொன்னது மட்டும் இல்லை, தன்னுடைய வாழ்க்கையிலே அதை அவர்கள் மெய்ப்பித்து காட்டினார்கள். கடந்த 2003 அவங்க ஜனாதிபதியாக இருக்கும்போது ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி நன்றாக எனக்கு நினைவு இருக்கிறது. அவர்களை சந்திப்பதற்காக நாங்கள் ராஷ்டிரபதி பவனுக்கு நானும் என்னுடைய நண்பர்கள் ஒரு 3 பேரும் சேர்ந்து போயிருந்தோம். ராமேஸ்வரத்தில் அகல ரயில் பாதை அமைக்கணும்னு ஒரு கோரிக்கைக்காக தான் அவங்களை நாங்கள் சந்திக்க சென்றிருந்தோம். நாங்கள் போனதெல்லாம் மிகவும் சாதாரணமானவங்க. அவங்களோட ஒப்பிடும்போது நாங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது. அவர் ஒரு மலை என்று சொன்னால் நாங்கள் ஒரு சின்ன மண்ணுன்னு கூட நம்ம சொல்ல முடியாது. அந்தளவு உயரமானவங்க, மிகவும் சிறந்தவங்க, வயதில் மூத்தவங்க, அறிவில் மூத்தவங்க, உலகமே கையெடுத்து கும்பிடக்கூடிய ஒரு பெரிய தகுதியில் இருந்தவங்க. நாங்கள் ராஷ்டிரபதி பவனில் அவரை சந்திக்க சென்ற பொழுது எங்களை பார்த்த உடனே எழுந்து நின்று வாங்கப்பா என்று சொன்னது இன்றைக்கு என்னுடைய மனதில் இருக்கிறது. அப்போ என்னுடைய உடலில் அப்படியே நான் மெய் மறந்துட்டேன். ஏன்னா எவ்வளவு பெரிய ஒருத்தர், சாதாரண ஒரு மனிதராக, இந்தியாவினுடைய 100 கோடி மக்களுடைய தலைவராக, முப்படைகளினுடைய தலைவராக, மிக உலகம் போற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானியாக, உயிரோடு இருந்த காலத்திலேயே 1997 பாரத ரத்னா விருது பெற்ற அந்த மாபெரும் மனிதர். அவங்க எழுந்து நின்று வாங்கப்பா என்று சொன்னது, அதாவது வள்ளுவத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக அவர்கள் கொண்டார்கள். அது நமக்கு எல்லாத்துக்கும் அவர் சொல்லி சென்றது தான், வள்ளுவரை பின்பற்ற வேண்டும், வாழ்க்கையிலே மிகவும் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும், நீ பணியை கற்றுக்கொண்டால் கட்டளையிடும் தகுதி உனக்கு வந்துவிடும் என்று பல இடங்களில் அவங்க சொன்னதை நான் இப்பொழுது நினைத்து பார்க்கின்றேன். கலாம் அவர்கள் மறைந்து விட்டார்கள் என்று நம்ப முடியலை. இயற்கையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. கலாம் அவர்களுடைய புகழ் என்றென்றைக்கும் நம்முடைய நெஞ்சங்களிலே, இளைஞர்களுடைய நெஞ்சங்களிலே, வரக்கூடிய மாணவர்களுடைய நெஞ்சங்களிலே நிறைந்திருக்குமாக.